பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்ன பீஸுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் சின்ன சின்ன புழு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நல்லா சுடுதண்ணியை வச்சு இதை கழுவி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் 2 தண்ணி கூலிங் வாட்டரில் வச்சு கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வச்சு இந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணியாகவும் கலக்கக்கூடாது, பார்த்து தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் மசாலா நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா கோட் ஆகிருக்கணும். கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா இதில் ஒட்டியிருக்கு. ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இது ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க. எடுத்தது கரண்டி போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் நைஸாக ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதில் ஆட் பண்ணுற மசாலா அனைத்துமே நாங்களே ரெடி பண்ணுற மசாலா. எந்த ஒரு கெமிக்கலும் ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நாங்களே வீட்டு முறைப்படி இந்த மசாலாவை வந்து நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த மசாலா ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு வச்சு இந்த காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.